الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமதியாக எடுத்திருந்தது உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஅ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்றிருக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவில் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் முன்னால் எப்பொழுதுமே ஜும்மாவுடைய தினம், ஃபுத்பாவுடைய நேரத்திலே
எந்த மாடியிலே மெம்பர் இருக்கிறதோ ஃபுத்பா நடக்கிறதோ அந்த மாடி பூர்த்தி செய்யப்பட வேண்டும். எனவே கீழ் மாடியில் இருக்கக்கூடிய நோயாளிகள், படியேற முடியாத அளவு வருத்தம் உள்ளவர்கள், வயோதிபர்களை தவிர ஏனைய அனைவர்களும் மெம்பர் இருக்கின்ற மேல்மாடிக்கு வந்து இடங்களை நிறைத்துக் கொள்ளுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். மற்றவர்களும் வாழ்க்கையிலே சிலர் கேட்கின்ற ஒரே ஒரு புத்திமதி, ஒரே ஒரு உபதேசம் ஃபுத்பா. அந்த ஃபுத்பாவுடைய 30, 35, 40 நிமிடங்களை தூங்காமல், ஏனைய சிந்தனைகள் சிதறாமல், உங்களுடைய கண்கள் ஹத்தீபை நோக்கி இருக்கும் என்றால் ஹத்தீபுக்கும் உற்சாகமாக பேசக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். உங்களிடம் தூங்குவதை நான் கண்டால் எனக்கு நான் பேச வந்த தலைப்பு தடுமாற்றம் ஏற்படும். எனவே தூக்கத்தை ஃபுத்பாவுடைய நேரத்திலே பழக்கமாக யாரும் ஆக்கிக்கொள்ள வேண்டாம் என்பதையும் பணிவாகவும் உருக்கமாக வேண்டிக்கொண்டு பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களிலே பல படித்தரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். சிலர்களை அல்லாஹ் ஏழைகளாக, இன்னும் சிலரை அல்லாஹ் செல்வந்தர்களாக, சிலரை அல்லாஹ் படித்தவர்களாக, சிலரை பாமரர்களாக, சிலரை துனியாவுடைய விடயத்திலே ஒரு நல்ல உயர்ந்த நிலைகளும், சிலரை நடுத்தரமான நிலைகளும், சிலரை அல்லாஹ் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறார். சொல்வார்கள், ஊர்க்குருவி எவ்வளவு உயர பறந்தாலும் பறந்தாக முடியாது. அது குருவிதான் பறந்து கழுகுதான். இன்று நம்முடைய நிலைமை எப்படி என்றால், அன்பானவர்களே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற நிலைமையை பொருந்திக் கொள்ளாமல் வாழ்கிறோம். நம்மை விட மேலே இருப்பவர்கள் போன்று மாற முயற்சிக்கிறோம். இன்று மோட்டார் பைக் வாங்க வேண்டும், அடுத்த மாதம் 3V வாங்க வேண்டும், 3 மாதத்திலே கார் வாங்க வேண்டும், 6 மாதத்திலே சொந்த வீடு வாங்க வேண்டும். ஒரு விடயத்திலே முயற்சிப்பது, அதற்கான ஹலாலாக பாடுபடுவது தவறல்ல. அல்லாஹ் தந்திருக்கின்ற நிலைமையை பொருந்திக் கொண்டு வாழ்வதுதான் சாலை சிறந்தது. நான் பேச இருக்கின்ற தலைப்பு, கண்ணியமானவர்களே, இந்த காலத்துக்கு மிக பொருத்தமான தலைப்பாக நான் கருதுகிறேன். அதுதான் அல் கனாஅ, போதும் என்ற மனம். அது நேர் மாற்றமானதுதான் அல் ஜஸ் வத்தமா. நமக்கு விளங்குகின்ற பாசையில் சொல்வதாக இருந்தால் பிரேத்தத்தனம், பேராசை, அளவுக்கு அதிகமான ஆசைகள், மனக்கோட்டைகள். அந்த ஏக்கத்திலேயே அதனை பதக்கங்களை கவிழ்த்து கொடுத்தார்கள். அடைந்ததே கிடையாது. ஆசைகளை அடைகின்ற இடம் அல்ல உலகம், நினைத்தது நடக்கின்ற இடம் அல்ல உலகம். நினைத்தது நடந்திருந்தால் ஃபிரௌன் மௌத்தாக இருக்க மாட்டான். பேராசை பிடித்தவன். அது ஆட்சி அதிகாரத்திலே ஆட்சி மோகம் பிடித்தவன். நான் தான் பெரிய கடவுள் என்று வாதிட்டவன் தாண்டி செத்தான். பணக்காரர்கள் எல்லாம் யாரும் மரணிக்க வைக்க மாட்டார்கள். காரன் மௌத்தாக இருக்க மாட்டான். காரன் பேராசை பிடித்தவன், பண ஆசை பிடித்தவன். என்னுடைய பணம் நான் பார்ப்பேன், நான் அனந்தமாக வாழ்வேன், நான் கலஸ் காட்டுவேன். கலஸ் காட்டிக் கொண்டு வாழ்ந்தவர் தான் பூமிக்குள் போனான். அவனுக்கு என்னோட கவலை கிடையாது. அன்றைய பணக்கார பொக்கிஷங்கள் நிறைந்த இடம் இன்று குப்பை தொட்டி. பேராசையின் முடிவு குப்பை, பேராசையின் முடிவு குழி. உயிரோடு இருக்கிற செத்திருக்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியும். அவருடைய ரூஹை வாங்கியபடியே குர்ஆன் தெளிவாக
அவனை சுழி வாங்கினோம் உயிரோடு தான். அதுக்கு நஷ்டத்தானே கிடையாது. அதன்படி சிற்பனை யாரும் போவது கிடையாது. எத்தனையாவது பூமிக்கு இருக்கிறான் கண்டது கிடையாது. உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக வாழ்ந்தவனே மனநிறைவிற்கு செத்தான் என்றால் நாம் எப்படி மனநிறைவோடு ஒத்தாகலாம்? போதும் என்ற மனம், கிடைத்த நிலையை பொருந்திக் கொள்வது. அல்ஹம்துலில்லாஹ் எதுவும் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். போவியில் இருக்கிறார் 4 சக்கரங்களை கொண்ட வாகனம் கார் வேன். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை பேருக்கு தெரிவித்தான் இருக்கிறது போவியிலர், 3 கிடைத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு மோட்டார் பைக் தான் இருக்கிறது, 2 வீலர். அல்ஹம்துலில்லாஹ் நான் மோட்டார் பைக்கில் போகிறேன். நான் முழுக்கும் பிரதேசத்தில் கூடுகிறது. வேலை கூடவுக்கு மாற்றவில்லை. எத்தனை பேர் புஸ்தகத்தில் மிருந்து செல்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் புஸ்தகத்தில் போகிறார். ஒருவர் பாதை எத்தனை பேர் இத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறார்கள். புஸ்தகத்திலேயாவது தந்திருக்கிறார். அவர்களுக்கு காலம் நடந்து போகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் 2 காலம் இல்லை அவர் பார்க்க வேண்டும். 2 காலம் இல்லாமல் ஒரு காலையாவது என்ன ஆர்டிபிஷியல் காலையாவது போட்டு ஏதாவது பிளாஸ்டிக் காலையாவது போட்டு கைத்தடி எடுத்துக்கொண்டு போகிறேன். 2 காலம் இல்லாமல் வீழ்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் வீல் சேர் இருக்கிறவர்கள் பார்க்க வேண்டும். வீல் சேரிலாவது உட்கார்ந்து இருக்கிறேன், வீல் சேரிலாவது அங்கிருந்து போகிறேன், வீல் சேரிலாவது என்னுடைய வேலைகளை ஏதோ செய்து கொள்கிறேன். எத்தனையோ பேர் படுத்த படுக்கையில் அசைய முடியாமல் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் போகாமல் இருக்கிறவர்கள், அசைய முடியாமல் இருக்கிறவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேர் எனக்கு 60 வயது, 70 வயது, 50 வயது ஏதோ போகாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் கபருக்கு போய்விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இப்படி வாழ்ந்தால் யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன கவலை, யாருக்கு என்ன டென்ஷன், யாருக்கு என்ன பிழைத்தனம் வராது. சூரா ஃபஜ்ருடைய குர்ஆன் வசனங்கள் உள்ளது. மனிதனுடைய போக்கை அல்லாஹ் சொல்கிறார். மனிதனுக்கு அல்லாஹ் கானல் இன்சான் இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅம, மனிதனுக்கு அல்லாஹ் கொஞ்சம் நல்ல வசதியை, கண்ணியத்தை, செழிப்பான வாழ்க்கையை, அருட்கொடைகளை வாரி வழங்கினால் ஃபயகூல் ரப்பி அக்ரமன், என்னை அல்லாஹ் கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறார், நல்லா வச்சிருக்காங்க மக்கள் சொல்கிறான். அவருடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் வருமானத்தை குறைத்து அல்லது வாரிசர்கள் அமைப்புடைய இறுக்கமாக சில கட்டங்களை ஏற்படுத்தினால் எப்போது ரப்பியாகானன் அல்லாஹ் என்னை கேவலப்படுகிறான், அல்லாஹ் என்னை கைவிடுகிறான், அல்லாஹ் என்ன முகமெல்லாம் விளைகிறதில்லை, அல்லாஹ் என்ன கஷ்டம் தெரிகிறதில்லை, அல்லாஹ் என்னை நல்லதாக பார்க்கிறதில்லை, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் நெருக்கடி, எனக்கு போதாது. அஹானன் என்னுடைய இரட்சகன் என்னை கேவலப்படுத்தி விட்டான், தாழ்த்தி விட்டான் என்று சொல்கிறான். இன்னல் இன்சான ரப்பிஹி லகனூர் என்பவனாயிருக்கிறான். மனிதன், மனித இனம் ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். கிடைத்திருக்கின்ற நிலைமை, கிடைத்திருக்கின்ற வருமானம், கிடைத்திருக்கின்ற வீடு, கிடைத்திருக்கின்ற குடும்பம், கிடைத்திருக்கின்ற சூழல், கிடைத்திருக்கின்ற துனியாவுடைய விடயங்களை பொருந்திக் கொண்டு வாழ்வதுதான் அதுதான் போதும் என்ற மனம். நினைக்கிறோம் சந்தோஷமாக வாழ்ந்தால் என்றால் பணம் பெருக வேண்டும், அண்ணா சொத்து கூட வேண்டும். உலகத்திலே உலகம் வெறுத்து, வாழ்க்கையை வெறுத்து, தன்னையை வெறுத்து, தன்னுடைய உயிரை வெறுத்து உலக அடிப்படையை தற்கொலை செய்து கொள்கின்ற நாடுகளின் பட்டியலிலே முதலாவது இருப்பது தெரியுமா? சர்வதேசத்தை ஆட்சி படைக்கின்ற செல்வந்த நாடு. ஏன் அவர்கள் சூசைட் பண்ண வேண்டும்? சூசைட் பண்ணுகிறார், பில்லியன் கணக்கு சொத்தை வைத்துவிட்டு. சூசைட் பண்ணுகிறார், சொந்த விமானம் உள்ளவர். சூசைட் பண்ணுகிறார், சர்வதேச மட்ட வியாபாரி. சூசைட் பண்ணுகிறார், ஏக்கர் கணக்கு காணி உள்ளவர். சூசைட் பண்ணுகிறார், எத்தனையோ டிகிரிகள் வாங்கிய டிகிரி ஹோல்டர். ஏன்? பட்டத்தையும் பணத்தையும் அடையாளத்தையும் செல்வத்தையும் செழிப்பையும் துனியாவுடைய உயர்ந்த நிலைமைகளை வைத்து நிம்மதியாக வாழ முடியும் என்றால் அவர்கள் சூசைட் தற்கொலை செய்யக்கூடாது.
ஏழைகள் பசியால் மூத்தார்கள். ஏழைகள் ஏதோ உடலியல் ரீதியான பசி தாகம் அதில் மூத்தார்கள். அல்லாஹ் தானாக ஏற்படுத்திய மௌத்து. ஆனால் இருப்பவர்கள் எத்தனையோ கோடிக்கணக்கில் வைத்துக் கொண்டு தற்கொலை செய்கிறார்கள், தூக்கில் தொங்குகிறார்கள், சுட்டுக் கொள்கிறார்கள், நஞ்சு குடிக்கிறார்கள், பாலத்திலிருந்து மாறுகிறார்கள், கரையை குடிக்கிறார்கள், நெருப்பு மூட்டிக் கொள்கிறார்கள். நிம்மதி என்பது இருப்பதை கொண்டு பொருந்திக் கொள்வது. பல ஹதீஸ்களில் சில விடயங்களை நான் நேரத்தில் கேட்டவாறு விளங்கப்படுத்துகிறேன். கொஞ்சம் விழிப்புணர்வு பேணிக் கொள்ளுங்கள். கொஞ்சம் மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று கேளுங்கள். எவ்வளவுதான் நாங்கள் அல்லாஹ்வோடு கோபித்தாலும் தலைகீழாக நின்றாலும் அலந்த ரிஸ்கை விட ஒரு சோட்டு மணி தொண்டை குழியை தாண்டாது. ஒரு லிட்டர் தண்ணீர் கூட குடிக்க முடியாது. ஒரு மூச்சு மேலதிகமாக எடுக்க முடியாது. ஒரு மூச்சு அழைக்கப்பட்டிருக்கிறது, மூச்சுக்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. அழைத்த மூச்சை விட வேறொரு மூச்சு கோடிக்கணக்கில் செலவழித்தால் நுழைக்க முடியாது. இதுதான் அல்லாஹ் அளந்தது. நாம் சேலஞ்ச் பண்ணுவதால் வெற்றி கொள்ள முடியாது. அன்பார்களே, قد أفلح வார்த்தை பாருங்க, ஹதீஸ் சொல்லுங்க, قد أفلح இவர்தான் சக்சஸ்ஃபுல் ஆனவர், இவர்தான் வெற்றி பெற்றவர். மன் அஸ்லம உண்மையான முஸ்லிமாக ஆகிறார், அல்லாஹ்வுக்கு வெற்றி பெற்று வாழ்கிறார், தன்னை முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிய வைத்து வாழ்கிறார். வருசிக கஃபாஃபா போதிய அளவு ஒரு ரிஸ்க் கிடைக்கிறது. அதனால வாழ்க்கை செலவுக்கு பேராசை இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல் நடுத்தரமான சாதாரண வாழ்க்கை அவருடைய அன்றாட தேவைகள் பூர்த்தியாகின்ற அளவுக்கு அவருக்கு ரிஸ்க் கிடைத்திருக்கிறது. அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கின்ற பாக்கியங்களை போதும் என்ற மனதோடு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இவர்தான் வெற்றி பெற்றவர். நாம் என்ன வெற்றியாக வாழ்கிறோம்? அவருடைய விடுத்து இவருடைய விடுத்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவருடைய இன்வெஸ்ட் எடுத்து அவருடைய பணத்தை வெளுத்து இவருடைய பணத்தை வெளுத்து என்னிடம் இருக்கிற 1 கோடி போதாது, இன்னும் 9 கோடியை சேர்த்து 10 கோடியை ரோல் பண்ணி 9 கோடியிலே 10 கோடியிலே 1 ரூபாயும் இல்லாமல் புல்லு போட்டு வந்து ஓடி ஒளிவதை வெற்றி என்று நினைக்கிறோம். எத்தனையோ பேரை குடியை தள்ளிவிட்டு நான் தான் ஒரு நாட்டிலே ஒழிந்து கொண்டு மக்களை கஷ்டத்தை போட்டு பேராசை பெருநட்டம் என்ற அந்த பெரிய அறிவரை அந்த பிசினஸ் இந்த பிசினஸ் அதான் கொடுத்திருக்கிற ஒரு சில்லறை கடை அல்ஹம்துலில்லாஹ் இல்லை, ஏதாவது ஃபென்சிங் போட வேண்டும், சைடில் மொபைல் சர்வீஸ் போட வேண்டும், அங்கு ஒரு ஜூஸ் பார் போட வேண்டும், இங்கே ப்ரொடக்ஷன் செய்ய வேண்டும். சொந்த பணத்தில் தந்தால் வேறுடைய அதுக்கு 5 லட்சம் அவரிடம், இதற்கு 3 லட்சம் இவரிடம், தாத்தாவுடைய நகையை விட்டு 3 லட்சம், தம்பியுடைய பைக்கை விட்டு 5 லட்சம், உம்மாவுடைய நகையை விட்டு 10 லட்சம், தன்னுடைய நகையை விட்டு பைக்கை விட்டு அதை விட்டு இதை விட்டு கண்டது கிடையாது. திரைத்தனம். அல்ஹம்துலில்லாஹ் சிலர்களை நல்ல வியாபாரம், கடன் இல்லாத வாழ்க்கை, அல்ஹம்துலில்லாஹ் இது வராமல் பல வேலைக்கு கடன், தாத்தாவுக்கு கடன், நானாவுக்கு கடன், தம்பிக்கு கடன், மச்சானுக்கு கடன், தேவையற்ற வாழ்க்கை. இதுவா சக்சஸ், இதுவா வெற்றி? இது பெரியத்தனம், போதும் என்ற மனம். அல்லாஹ் மனஸ்தாமிக்கும் ஆமீன் சொல்லி உள்ளத்தில் நிம்மதியாக, அதே போன்று முஆஃபீக்கு சென்று உடலில் ஒரு ஆரோக்கியம், இதனை பாதி நோயாக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ், கடல் காய்ச்சலோடு நோய் போகிறது, அவ்வளவு அன்றாட வருகின்ற எத்தனை பேர் பாரிய நோய்கள் காணாக இருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு கிட்னி மாற்றப்பட்டிருக்கின்ற பொழுது, கிட்னி பெயினாக இருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு ஹார்ட் விளக்கு இருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு கால் வெட்டப்பட்டிருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு கேன்சர் இருக்கின்ற பொழுது, எத்தனை பேருக்கு தீராத நோய்கள், இதுவரைக்கும் லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து இந்தியா வேண்டுமா, சிங்கப்பூர் வேண்டுமா, அமெரிக்கா வேண்டுமா, எல்லா நாடுகளுக்கும் வைப்பதை சென்றும் சுகமாக நோயாக அந்த நோயிலேயே மரணிக்கிறார். அப்படி
மாஷா அல்லாஹ் ஒரு 5 பராட்டாவும் 500 ரூபாய்க்கு ஆணவும் வாங்கி கிடைத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். ஏழு பானும் ஒரு தேங்காய் பழசம் கூட கிடைத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். பகலைக்கு ஒரு காக்கிலோ இறைச்சியும் ஒரு பருப்பும் ஒரு சோறு கிடைத்திருக்கிறது எல்லோருக்கும் போதும் அல்ஹம்துலில்லாஹ். இரவைக்கு ஒரு 3 புட்டும் 2 ரூபாய்க்கு ஆணவும் கிடைத்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். இன்று காலை பகல் சம்பூர் நான் சொல்கிற உதாரணம் நம்முடைய முறைப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் 2 நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டது கிடையாது. ஒரு நாளாவது நபியுடைய ஹிஸ்டரியில் வயிறு நிறைய 2 நேரங்கள் சாப்பிட்டது கிடையாது. நாம் சொல்கிற டைம் நம்முடைய பெண் அன்பார்களே, அவர் எப்படிப்பட்ட லக்குள்ளவர் தெரியுமா? எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட ஜெயசீலர் தெரியுமா? فكأنما حيزت له الدنيا بحذافيرها. இப்படி ஒரு நாளுடைய உணவு, உடலில் ஆரோக்கியம், மனசிலே நிம்மதி, வீட்டுச் சூழல் ஏதோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நபருக்கு முழு துனியாவுடைய சகல வசதிகளும் கிடைத்தவர் போன்று. நபியவர்கள் சொல்கிற பணக்காரர் யார்? அன்றன்றைக்கு போதும் என்ற மனதோடு வாழ்கின்றவன் பணக்காரன். 10 வருடங்களுக்கு திட்டம் போட்டு 10 பேருடைய பணத்தை சுரண்டி ஆசை காட்டி சுருட்டிக் கொண்டோடி தன்னுடைய குடும்பம் செய்கிற வெளிநாட்டிலே செட்டில் ஆகின்றவன பணக்காரன் சொந்த ஊருக்கே வர முடியாத அளவு இல்லை, நஷ்டவாதி, பெரிய தனத்தின் முடிவு. இன்னொரு ஹதீஸ், இஸ்லாம் இஸ்லாத்தின் பக்கம் வழிகாட்டப்பட்டு இஸ்லாமியராக முஸ்லிமாக வாழ்கிறார். அவருக்கு கிடைத்த செய்து கொண்டு போதுமாக்கிக் கொள்கிறார். போதுமாக்கிக் கொள்கிறார். அவர் வெற்றியாளர். ليس الغنى عن كثرة العرب ولكن الغنى من النفس. பணம் என்பதை சொத்து செல்வம். அந்த பேங்கில் இவ்வளவு பேலன்ஸ், இந்த பேங்கில் இவ்வளவு பேலன்ஸ், அந்த பஜார்ல இத்தனை கடை, இந்த பஜார்ல இத்தனை கடை, இத்தனை கடையை நான் செய்கிறேன், இத்தனை கடையை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், வெளிநாட்டில் எனக்கு ஆபீஸ் இருக்கிறது, வெளிநாட்டில் எனக்கு வீடு இருக்கிறது, எனக்கு நாட்டிலே எத்தனை ஊர்களிலே வீடு இருக்கிறது, சொத்து இருக்கிறது, காணி இருக்கிறது, எனக்கு 2 வீலர் இருக்கிறது, 3 வீலர் இருக்கிறது, 4 வீலர் இருக்கிறது, எனக்கு ஜெட்டும் வாங்க முடியும். இப்படி போட்டுக் கொண்டு போவார் அல்ல. இவன் நல்ல செல்வந்தர். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் போதும் என்று திரட்டப்படாமல் இன்னும் இல்லீகலாக, இன்னும் தவறாக, இன்னும் அலாமான வழிகளிலே இருக்கின்ற அலாமான இருக்கும் பொழுது ஹராமான ஏரிய டீலிங்களை பண்ணி தன்னுடைய இரத்தத்தை அசுத்தமாக்கி தன்னுடைய பிள்ளைகளுடைய மனைமக்களுடைய பெற்றோருடைய இரத்தத்தையும் ஹராமாக்கி முழு குடும்பம் செய்து நடந்து போவது அல்ல. கிடைத்ததை கொண்ட அங்கல்லா என ஹலாலாக வாழ்ந்தவர். சில உதாரணங்களை சொல்லாமல் குர்ஆன் ஹதீஸுடைய சில முக்கியமான விடயங்களை புரிந்து கொள்ள முன்வைத்தேன். எங்கிருந்தால் இந்த உலகின் தலை சிறந்த போதும் என்ற மனதோடு வாழ்ந்த நம்ம வண்டியா டொக்கன் போட்டோம் என்றால் நம்ம வண்டியா முதலாம் தர போதும் என்ற மனதோடு வாழ்ந்த புனிதர்கள் என்று நமக்கு என்றால் முதலாவது இலக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன அல்லாஹ் அவர்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சொல்லிட்டாரா? அது கண்டிப்பா நபியவர்களுடைய சுய விருப்பம். தெளிவாக அது சொல்கிறது. ஹிஜாஸுடைய முழு மலைகள், ஹிஜாஸுடைய அந்த ஊருடைய பிரதேசத்துடைய முழு மலைகளையும் தங்கமாக்கி மாத்திரமல்ல, நீங்கள் செல்கின்ற இடங்களுக்கு நீங்கள் ஒரு உடைத்தலைக்க தேவையில்லை. நீங்கள் ஒரு சைக்கிளை காட்டினால் நீங்கள் இருக்கின்ற இடத்துக்கு அந்த தங்க மலை நகர்ந்து வரும், மூவாகும். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தரவா? இது உங்களுடைய ஆப்ஷன் அல்ல, விருப்பம். இன்னொரு இடத்திலே மக்கா, மக்காவுடைய முழு நிலம் மக்காவுடைய மண் வகையே வகஹாலா, ஒரு வகையான பாலைவன மட்பாங்கான பூமி. முழு மக்காவுடைய மணல்களையும் மண்களையும் தங்கமாக்கி தரவா? அல்லாஹ் சொல்லவில்லை. இப்படி கேட்பேன், நீங்க வானான்னு சொல்லுங்க. ப்ரீபெய்ட் பண்ணி கொண்டு வந்து மீடியாவில் ப்ரோக்ரஸ் செய்வது இப்படி கேட்க நீங்க பதிலை சொல்லுங்கள், அப்படி கேட்க நீங்க பதில் சொல்லுங்கள், கேள்வி சொல்லி கொடுத்து பதிலை
சோபனை காட்டுகின்ற நயவஞ்சகத்தனமான கேள்வி அல்ல இது. நபியோடைய கதை கேட்டான், தங்கமாக்கி தரவா? ஆம் என்றால் முழு மக்களுடைய நிலத்துக்கு உரிமையாளர்கள் யார்? நபியோடைய குடும்பம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முழு மனைவிகளும் தங்கம் யார் உரிமையாளர்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். கேட்டிருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார்கள், எடுத்திருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டார்கள், சாதாரண நடுத்தரமான பணிவான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். தேர்ந்தெடுத்த வாழ்க்கையை ஒரு நாள் உன்னுடைய ரிஸ்கை சாப்பிட்ட அல்ஹம்துலில்லாஹ், மறுநாள் நீ பசியால் சோதித்தால் பொறுமை பொறுமை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு, நபியுடைய படுக்கை, நம்முடைய கஷ்டத்தை முறைப்பாடு செய்கிறோம், நெருக்கடியை முறைப்பாடு செய்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடும் நபியுடைய வீட்டோடு நம்முடைய வீட்டை, நபியுடைய படுக்கையோடு நம்முடைய படுக்கை, நபியுடைய ஆடையோடு நம்முடைய ஆடை, நபியவர்களுடைய அன்றாட செலவோடு நம்முடைய செலவை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் நாம் பன்மடங்கு நம்மில் இருக்கின்ற சாதாரண மனிதரும் பன்மடங்கு உயர்ந்த சொத்துக்களுடையவராக கருதப்படுவார். எப்படிப்பட்ட வீடு? இரண்டுடைய சொல்கிறேன். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் நபியவருடைய வீடுகளை கருதுகிறார்கள். நான் பின்னைய காலத்திலே, அபூபக்கருடைய காலத்திலே நபியுடைய வீடுகளை பார்த்தேன். ஒரு வீடு இன்னொரு வீட்டுக்கு இடையிலே ஈச்ச ஓலைதான் மதில். நம்முடைய வீட்டுக்கு மேலும் ஈச்ச ஓலைதான். ஒவ்வொரு வீடும் எப்படி என்றால், நான் நின்று கொண்டே வீட்டுடைய கூரையை தொட்டு பார்த்தேன். என்னுடைய வேதம் தான். நான் நின்று கொண்டு எல்லா வீடுகளுடைய கூரைகளையும் கையால் அப்படியே தடவி பார்த்தேன். கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு பொருதி கொண்டாட இல்லையா? அல்லாஹ்வுடைய முதல்ல சொன்னாங்க, என்னை விட்ட பாரியாமா, என்னை உடுப்ப பாரியாமா, பசியோடு இருக்கிறது உனக்கு இல்லையாமா, நம்முடைய ஹபீபே, உன்னுடைய நேசர், உன்னுடைய அன்புக்குரிய நபர், என்னை பசியில் மாற்றுகிறாய். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டு அடுத்த பதில் சொல்லி அடுத்த பதில் வீடு எப்படிப்பட்ட வீடு? கணவர் மனைவி தொழ முடியாத காலத்திலே கணவர் இரவு தொழுகை தொழுகிறார். தொழும் பொழுது மனைவி உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கணவர் சுஜூது செய்ய வேண்டும் என்றால் மனைவி காலை மடித்தால் தான் இடம் கிடைக்கும். இது நம்முடைய சில செல்வங்களுடைய வீட்டில் இருக்கின்ற பெட்டில் படுக்கையிலே இமாம்கள் நாம் நடத்தலாம். இரண்டு சப்போர்ட் அடிக்கலாம். இமாம் நின்று குயின் சைஸ் பெட். தவறில்லை. அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ் உள்ளத்தால் வருகிறதா? இன்னும் ஆசை, இன்னும் பேராசை, இன்னும் முன்னேற வேண்டும், இன்னும் வளர வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், இன்னும் கொடைகட்டி பறிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வருதில்லை. நடிப்புக்கு வரும், உள்ளத்தால் வராது. காலை மடித்தால்தான் தொழுகின்ற கணவருக்கு சுஜூது செய்ய இடம் கிடைக்கும் என்றால் வேறொன்று தேவையில்லை. 4 கபர்களுடைய இடம் அந்த வீடுதான் ரொம்ப சரித்திருக்கிறது. அதன் வீடு நபியுடைய கபரு, அபூபக்கருடைய கபரு, உமருடைய கபரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபறுகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 4 கபர்களுடைய அளவுதான் வீடு. அந்த வீட்டில் தான் வஃபாத்தாகினார்கள். உணவுப்படி அந்த ஒரே நாளில் 2 நேரங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டது நபியுடைய ஹிஸ்டரி கிடையாது. அதே போன்று 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பாடு கிடைத்ததும் ஹிஸ்டரி கிடையாது. அதே போன்று கனிவானே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மகள் ஒரு நாள் யா ரசூலல்லாஹ், பாப்பா இன்னைக்கு கொஞ்சம் இறைச்சி சமைக்கிறது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான விடயம். இறைச்சி சமைப்பது அது ஒரு வித்தியாசமான, அதாவது இடைக்கிடையே விசேஷம். அது இறைச்சி சமைத்திருக்கிறேன், என்னுடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வாருங்கள். மகள் தந்தைக்கு அழைப்பு கொடுக்கிறார். வந்தார்கள். மகள் ரொட்டியை அப்படி இறைச்சி கறியை ஆழத்தோடு வைத்தபடியே கறியோடு வைத்து கொடுக்கிறார்கள். ரொட்டியை இறைச்சியை கையில் எடுத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மகனே
உடைய தந்தையுடைய தொண்டைக்குழி, தந்தையுடைய வாயில் 3 நாட்களுக்கு பிறகு செல்லும் முதலாவது உணவு உன்னுடைய சாப்பாடு. 3 நாள் பசி. அல்லாஹ்வை கோர்த்தார்கள், அல்லாஹ்வை உள்ளத்தால் வெறுத்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பொருந்திக் கொண்டார்கள். அன்பானவர்களே, ஆடை எப்படி சொல்ல தேவையில்லை. ஒரு தலைவர் சஹாபி இமாம் ஜமாத்துக்கு போகாமல் வீட்டுக்கு அடுத்த அறையில் இருக்கிறார். மாமிக்கு விளங்கியது மருமான் பள்ளிக்கு போகவில்லை. ஹிக்மத்தாக சொல்கிறார்கள், ஆண்கள் எல்லாம் மஸ்ஜிதுக்கு போய் தான் சொல்ல வேண்டும், மருமான் நீங்க போங்கன்னு சொல்லாமல் ஹிக்மத்தாக ஆண்கள் இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு போக சிறந்தது என்று சொல்லுகிற அடுத்த அறையில் இருந்து மருமான் சொல்கிறார், மாமி மஸ்ஜிதுக்கு கொடுத்து கொண்டு போவதற்கு கம்ப்ளீட்டான பூர்த்தியான ஆடை என்னிடம் இல்லை. ஏன் தெரியுமா, இன்று என்னுடைய ஆடை நபி அவர்கள் இரவலாக எடுத்திருக்கிறார்கள். கொஞ்சம் உடுத்துட்டு தானே அவரோட ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தாங்க, என்னுடைய ஆடையை ட்ரெஸ்ஸை நபி அவர்கள் துறவு பண்ணி இருக்கிறார்கள், இரவலாக எடுத்திருக்கிறார்கள். அதனால மஸ்ஜிதை கொடுத்து கொண்டு போகின்ற அமைப்பில் எனக்கு ஆடை இல்லை. அதனால தான் வீட்டில் இருக்கிறேன், தொழில் வீட்டில் போகிறேன். அன்பானவர்களே, இறுதி கட்டம் முடிக்க வைக்க வேண்டும். நிலைமைகளை பகிர்ந்து கொள்வோம். நிலைமைகளை யார் பகிர்ந்து கொள்ள மாட்டார்களோ அவர்கள் தான் திருட்டுக்கு போவார்கள், அவர்கள் தான் களவெடுப்பார்கள், அவர்கள் தான் ஹராமான வியாபாரம் பண்ணுவார்கள், அவர்கள் தான் மற்றவர்களுடைய பறிப்பார்கள், அவர்கள் தான் மற்றவர்களுடைய சுரண்டுவார்கள், அவர்கள் தான் மற்றவர்களை ஏமாற்றுவார்கள், அவர்கள் தான் பொய் சொல்வார்கள், அவர்கள் தான் வஞ்சகம் செய்வார்கள், அவர்கள் தான் கலப்படம் செய்வார்கள், அவர்கள் தான் கொடுக்கல் வாங்கலில் எல்லா தீர்மானங்களையும் செய்வார்கள். எனக்கு ஹலாலாக கிடைப்பது போதாது, ஹராமாக தேடி வாழ நினைக்கிறார்கள். ஆங்காங்கே கேவலப்பட்டு கனிமன் தௌபா இல்லாமல் மிக கேவலமான முறையிலே அல்லாஹ்வுடைய சாபத்தோடு மூத்தாகிறார்கள். நிலைமைகளை பொருந்திக் கொள்வோம். 17 ஒரு கட்டு 21 வருடங்கள், இன்னொரு கட்டு 19 வருடங்கள் ஐயர் வயசான நோய்கள் பெற்றிருந்தார்கள். தோல் ஒரு வகையான நோய், காயங்கள் எல்லாம் ஒதுங்கிவிட்டார்கள். அந்த அளவு நீண்ட காலம் ஒரு அன்பு மனைவி ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூட இருந்து கணவனுக்கு செல்வம் செய்தார்கள். பொருந்திக் கொண்ட வெற்றி கிடைக்கும். அல்லாஹ்வுடைய முடிவை அளவை மனதை பொருந்திக் கொள்ளும் பொழுது ஈமான்தாரி என்ற பெயர் கிடைக்கிறது, வெற்றியாளர் என்ற பெயர் கிடைக்கிறது, கலாக்கடலை நம்பியார் என்ற பெயர் கிடைக்கிறது. நபியர்கள் வாக்களித்த மனதே செல்வந்தராக சீமானாக வாழ்கிற பாக்கியம் இருக்கிறது. கிதாபை பார்த்தேன், முழு உடம்பும் தோல் ஒரு வகையான காயங்கள். சொன்னார்களாம் அல்லாஹ்வை பார்த்து, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், உடம்பும் நோய்தான், உடம்பை காயம்தான், அல்லாஹ் அவனை திக்ர் செய்கின்ற நாக்கை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நாக்கு தான் புண்ணு இல்லாமல் இருக்கிறது, காயம் இல்லாமல் இருக்கிறது, மற்ற உடம்பு முழுக்க காயம். 17, 19, 21 வருடங்கள், 17 வருடங்களுக்கு மேலாக உடம்பிலே நோய். வாயிலிருந்து உள்ளத்தால் என்ன வருகிறது? அல்ஹம்துலில்லாஹ். பொருந்திக் கொள்வோம். நிலைமைகளை பொறுத்து அல்லாஹ்வுடைய கலாக்கதிரை பொருந்திக் கொண்டு மனதார அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொண்டு என் ஹராமான வழிகளில் செல்லாமல் அன்றாட தொழுகைகள், அன்றாட வணக்க வழிபாடுகள், அன்றாட குர்ஆன் திலாவத்துகள், அன்றாட திக்ர்கள், அன்றாட சதகா தானங்கள் எப்பொழுது கொடுக்கின்ற கையாக, எப்பொழுதுமே பிறருக்கு ஏதாவது தன்னுடைய கையால் ஓங்கி, அதாவது மேலோங்கி இருக்கின்ற மேற்கையாக நம்முடைய கைகளை மாற்றிக் கொள்வோம். 2 நிகழ்வுகளை முடித்துக் கொள்கிறேன். முஹம்மது வாஸி ரஹிமஹுல்லாஹ், பெரிய நேசர், பெரிய அறிஞர். ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அவருக்கு என்ன தெரியுமா இருந்தது? காய்ந்த ரொட்டியும் தண்ணீரும். ஆனம் தண்ணீர், ஆனம் தண்ணீர். காய்ந்த ரொட்டி, கிரீம் கிடைக்கிற பிஸ்கட் போன்றிருக்கும். அரபு நாடுகளில் இது இருக்கிற ரொட்டி வருட கணக்கில் வைக்கலாம், பழுதாக அப்படி செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த 8 பிஸ்கட் போன்ற நாடுகள் இருக்கிறது, அது மாத கணக்கில் வைக்கப்படும். அந்த நேரத்தில் எப்படி சமைத்துக் கொள்ள வேண்டுமோ, நெய்யை சூடாக்கினால் கொஞ்சம் மெதுவாகும், கொஞ்சம் சூடு காட்டினால் கொஞ்சம் அது கொஞ்சம்
அது ஆனத்தில் ஊற வைத்தால் அது சொட்டாகும். அதை நம்ம விளைவுகள் கிரேக்கர் பிஸ்கட் போட்டு தான் இருக்கும். அதை நாங்கள் எப்படி செய்து பார்க்கிறோம். கிடைத்த அந்த ரொட்டியை தின்வதற்கு ஆழம் தண்ணி. அந்த தண்ணீர் கோப்பையிலே ரொட்டியை ஊற வைத்துக் கொண்டு சொன்னார்களாம், இந்த ரொட்டி துண்டு கிடைத்தவர் போதும் என்ற மனதோடு வாழ்வார் என்றால் யாருக்கும் மனதிலே கவலை வராது, சஞ்சலம் வராது, நெருக்கடி வராது, நிம்மதியோடு வாழலாம். யார் சொல்கிறார்கள்? அவர்கள் அந்த ரொட்டியை தண்ணீரில் ஊற வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். போதும் என்ற மனம் எப்படி முக்கியம் என்பதை பிறரிடம் எதிர்பார்த்து, பிறரிடம் கேட்டு, பிறரிடம் எல்லா தேவைகளை முன்வைத்து அனுமதிக்கப்பட்ட கேட்டால் நிலைமைகள் வேறுபடையும் மாற்றங்கள் அனுமதிக்கப்பட்ட பொதுவாகவே மற்றவர்களை கையேந்தி மற்றவர்களை நாடி மற்றவர்களுக்கு உதவி பெற்று வாழக்கூடிய ஒரு நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன். ஹக்கீமுடைய ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பழக்கம் இருந்தது, சிறு சிறு தேவைகளுக்கு உதவி தேடுவார்கள். நபிசல்லாஹு போய் கேட்டு தந்தார்கள், மீண்டும் போய் கேட்டு தந்தார்கள். மூன்றாவது தடவை தந்து விட்டு சொன்னார்கள், தொடர்ந்து என்னுடைய பழக்கமாக மாறி செல்கிறது, ஹக்கீம் இந்த துன்யா ஹல்வத்துல் ஹதிரா ஓ ஹதிரத்துல் ஹுல்வா, இந்த துன்யா இருக்கிறது பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும், அனுபவிப்பதற்கு ஸ்வீட்டாக இருக்கும், நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும், இனிமையாக இருக்கும். யாராவது துன்யாவுடைய பணங்களை சொத்துக்களை பொருளாதாரங்களை தாராள தன்மையோடு, அதாவது மற்றவர்கள் கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், செலவழிக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இந்த பணத்தால் பயனளிக்க வேண்டும் என்ற தாராள தன்மையோடு தாராள மனசோடு சம்பாதிப்பார்களோ எடுப்பார்களோ பூரிக்கிறோ அதற்கு பதில் செய்யப்படும். பூரிக்கிறோ யாரொருவர் அதை பிறகு எனக்கு மாத்திரம், நான் மாத்திரம் என்னுடைய குடும்பம் மாத்திரம் என்னுடைய பசங்க, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நெச்சரி எனக்கு மாத்திரம், யாருக்கும் சதைக்காத கஷ்டவாதியை உதவ மாட்டேன், எனக்கு மாத்திரம் என்று ஒரு கஞ்சத்தனத்தோடு கடமைத்தனத்தோடு பிரேதத்தனத்தோடு யார் துனியாவை சம்பாதிப்பாரோ எடுப்பாரோ பெறுவாரோ அவருக்கு அதில் பரக்கத்து இருக்காது, பரக்கத்து இருக்காது. எனவே அதுக்கு எப்படி மாற்றிக் கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த கனிமர்களுடைய பங்கை கூட அவர்களுக்கு என்னுடைய ஹக்கை கூட அபூபக்கருடைய காலத்திலே கூப்பிட்டார்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார்களாம், உமரையெல்லாம் கூப்பிட்டார்களாம் வேண்டாம் என்று சொன்னார்களாம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தனக்கு தந்ததை கொண்டு பொருந்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு புனிதராக மாறினார்களாம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நிலைமைகளை பொருந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய கலா கதிரை மனதால் ஏற்று வைத்திருக்கிற நிலைமைகளை மிக திருப்திகரமாக அல்லாஹ்வுக்கு முன்னால் மனதால் ஏற்று அல்லாஹ்வை ரப்பாக அல்லாஹ்வுடைய முடிவுகளை மன திருப்தியோடு ஏற்று வாழ்கின்ற நல்ல உண்மையான வெற்றிகரமான பூமிகளாக நம்மை மாற்றுவானாக. தலைமுறை பாவங்களை விடுத்தருவாயாக, பெற்றோருடைய பாவங்களை விடுத்தருவாயாக, மனை மக்களுடைய பாவங்களை விடுத்தருவாயாக, சகோதர சகோதரி பாவங்களை விடுத்தருவாயாக, உற்றார் உறவுடைய பாவங்களை விடுத்தருவாயாக, முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை விடுத்தருவாயாக, விமர்சனத்தோடு ஓடிக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களை விடுத்தருவாயாக, இந்த ஊர் மக்களுடைய பாவங்களை விடுத்தருவாயாக, நிலைமைகளை சீராக்குவாயாக, போதும் என்ற மனதை தருவாயாக, பேராசையை விட்டு பாதுகாப்பாயாக, நீதியான நேர்மையான வஞ்சகமில்லாத கொடுக்கல் வாங்கலை விஷயமாக்குவாயாக, சுத்தமான ஹலாலான ரிஸ்கை தருவதற்கு முயற்சிக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, ஹராமான வழிகளை சம்பாதித்து நம்முடைய இரக்கத்தை அசுத்தமாக்கி நரகசத்தை விட்டு பாதுகாப்பாயாக, உலக முஸ்லிம்களை உதவி சீராக்குவாயாக, உலக முஸ்லிம்களுடைய கஷ்டங்களை போக்குவாயாக, பசி பட்டினிகளை போக்குவாயாக, நெருக்கடிகளை இல்லாமல் ஆக்குவாயாக, குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக, அவர் உயிரிழந்தவர்கள் சிறந்த வீடுகளை கொடுப்பாயாக, அவர்களுடைய நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பாயாக, ஆரோக்கியம் அளிப்பாயாக, பசியாளிகளுக்கு உணவளிப்பாயாக, இழந்த உறவுகளுக்கு யாரெல்லாம் வந்து தவறி இருக்கிறார்களோ உறவுகளை உங்களை சேர்த்து வைப்பாயாக, யாரெல்லாம் ஷஹீதாகிறார்களோ அவர்கள் உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுப்பாயாக, குடும்பங்கள் இழந்தவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனு ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونبي من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده فلا مضل له ومن يضلل فلا هادي له
ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه تسليما كثيرا كثيرا. اما بعد، فيا ايها الناس اتقوا الله في الخلوه كما تتقوه في الجلوه، حيث امر بالتقوى. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. ونبينا محمد صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله، اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه يحب فينا الصفه الكريمه الشريفه هي القناعه، فيصف لنا صفات الانسان بايات عديده كما في قوله: فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن، وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. وصدق رسول الله صلى الله عليه وسلم فيما يقول: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. جعلنا الله من القانعين بما آتانا الله وراضين بقضائه وقدره إلى أبد الآبدين وحتى الموت، وأن نحشر في محشرنا مرضيين بربنا. جعلنا الله للمؤمنين إيمانا حقا ورزقنا القناعة التامة في جميع مجالات حياتنا. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله وازواجه الطاهرات واصحابه الكرام ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فيا ايها الناس اتقوا الله حيثما كنتم واتبعوا السيئات الحسنه تمحوها وخالقوا الناس بخلق حسن، حيث امرنا بالتقوى. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. ورسول الله صلى الله عليه وسلم يوصينا بتقوى الله، اتق الله حيثما كنت واتبع السيئه الحسنه تمحوها وخالق الناس بخلق حسن. وربنا سبحانه يقول بالصلاه على حبيبه: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى اله وسلم تسليما كثيرا كثيرا. ورسول الله صلى الله عليه وسلم قال: ارحم امتي بامتي ابو بكر، واشهد في دين الله عمر، واسلم ايام عثمان، وقضاهم علي رضي الله عنهم. وقال فاطمه سيرة لنا الحسن والحسين سيد اهل الجنه، وقال ابو بكر وعمر سيد اهل الجنه، وقال اللهم ابن عباس وولد مغفرة الله وباطنا لا تبادر ذنبا. وقال الله لاصحابه: لا تتخذهم غير من بعدي، فمن احبهم فبحبي احبهم، ومن ابغضهم فببغضي ابغضهم. خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم، رضي الله عنهم اجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الاحياء منهم والاموات، انك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اعز الاسلام والمسلمين، اللهم اعز الاسلام والمسلمين، واذل الشرك والكفرة والمشركين، ودمر اعداء الدين. اللهم اجعل هذا البلد امنا مطمئنا وسائر بلاد المسلمين. اللهم انصر اخواننا المجاهدين في سبيلك في كل مكان، خاصة في فلسطين اليهود الظالمين. اللهم شتت شملهم وفرق جمعهم وخالف بين ائمتهم وزلزل اقدامهم. اللهم اجعل كيدهم في تضليل واجعل تدبيرهم تدميرا عليهم. ربنا اغفر لنا ولاخواننا سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.